பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நமது வாழ்க்கை பக்கத்தை தேவன் படிக்கும் தருணம் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை சிறிது நேரம் நாம் தியானிக்கலாம். பிரியமானவர்களே, நம்ம நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்பதுண்டு, தேவன் என்னுடைய வாழ்க்கையில் கதவே திறக்க மாட்டாரா, எனக்கு எதனா நன்மை செய்ய மாட்டாரா, ஏன் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறதில்ல, என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன், நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், நான் அவமானத்தில் இருக்கிறேன், நிந்தையில் இருக்கிறேன், நான் ஒடுக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் நாம் தவிக்கிறதுண்டு. பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கை பக்கத்தை தேவன் படிக்கும் பொழுது, அதாவது அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் கண்ணோக்கும் பொழுது நமக்கு நடக்கிறதான ஒரு ஆசீர்வாதம் என்பது அது மிகப்பெரிய ஒரு விசேஷத்த அளவில் இருக்கிறது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 15:3 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்போது தேவனுடைய கண்களானது எந்த இடத்துல இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்லோரையும் தீயோரையும் அவர் நோக்கி பார்க்கிறார். அப்போ இன்றைக்கி வேதத்தில் பார்க்குற மனுஷனை எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அவன் நன்மை செய்தால் நல்லதை அறுப்பான், கெட்டதை செய்தால் கெட்டதை அறுப்பான். அப்போது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய நீதி, தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படியாய் நம்முடைய வாழ்வு இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு நாளிலே தேவன் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் உயர்வுகளையும் சமாதானத்தையும் அவர் கொண்டு வர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவ்விதமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கை குறித்ததானே நற்சிந்தைகளை கொண்டதானே இரக்கமுள்ள தேவனாகவும் கிருபையுள்ள தேவனாகவும் சமாதானத்தின் தேவனாகவும் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பக்கத்தில் கூட தேவன் என்ன பண்ணுவார், அவர் திருப்பி பார்ப்பார். அந்த நாளில் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உயர்வும் நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு நாளாக இருக்கும். உதாரணமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எஸ்தர் புஸ்தகத்தில் கூட நாம் பார்க்கிறோம், இந்த மொர்தெகாய்க்கு நடந்ததான ஒரு விசேஷ நிகழ்வு. எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தில் 1 நாம் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது 8 வசனங்கள் வரைக்கும், அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தனாவும் தெரேசும் ராஜாவாகிய அகசுவரின் மேல் கைப்போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்தில் மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்தில் நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனப்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனப்பண்ண விரும்புவார் என்று தன் மனதில் நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனப்பண்ண விரும்புகிறதான மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்கிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சில தரிப்பிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும் என்றார். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில் மொர்தெகாய் என்ன பண்ணுறான்னா, ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை செய்கிறான். அவன் வேலை தான் இருந்தாலும் ராஜாவை என்ன பண்ணுறான், அவன் காப்பாற்றுகிறான். ஆனால் அவன் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை செஞ்ச போதும் அவனுடைய அந்த கிரியானது, நல்ல கிரியானது அங்கே மறுக்கப்படுகிறதா இருக்கிறது. அவனுடைய உத்தமமானது அங்கே மறுக்கப்படுகிறதா இருக்கிறது. அவனுடைய செய்கையானது அங்கே நினைக்கப்படவில்லை. ஒருவேளை மொர்தெகாய் நினச்சிருக்கலாம், நம்ம வேலை தான் இருந்தாலும் அவன் ராஜாவை
காப்பாற்றிருக்கிறான். இன்றைக்கு கூட நம்ம கூட நிறைய சூழ்நிலையில் என்ன பண்ணுறோம், நிறைய காரியங்களை என்ன பண்ணோம், நன்மையான காரியங்களை, அது மற்றவர்களாலே புகழப்படத்தக்கதான ஒரு விசேஷமான காரியங்களை செஞ்ச பொழுதிலும் நம்ம அதிகமாக அது மெச்சுக்கொள்ளப்படுவதில்லை, அதிகமாக மனிதர்களாலே அது நினைக்கப்படுவதில்லை. அது என்ன பண்ணோம், ஒரு உதாசீனப்படுத்தப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்க நேரிடும். ஆனால் ஒரு நாள் வரும், நம்ம வேலையை நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சுன்னு இருந்தால் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கை பக்கத்தில் நமக்கான நன்மைகளுக்கான அந்த புஸ்தகங்கள் திறக்கப்படும் பொழுது, அது தேவனாலே அது வாசிக்கப்படும் பொழுது நம்முடைய சூழ்நிலையானது அங்கே மாற்றப்படும். நமக்கான ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயமாக என்ன பண்ணுவார், அவர் கொண்டு வருவார். நம்ம நிறைய சூழ்நிலை நம்ம நினச்சிக்கலாம், நம்ம எவ்வளோதான் நம்ம நல்லது பண்ணாலும், எவ்வளோதான் தேவனுக்காக நின்றாலும், எவ்வளோதான் நம்ம சுவிசேஷத்தை சொன்னாலும், நம்மளுடைய ஊழியங்கள் வளர்ச்சி அடையவில்லை, நம்ம எவ்வளோதான் தேவனுக்கு கொடுத்தாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனை, வியாதி, பலவீனம், சோர்வு, வறுமை எனக்கு அப்படியே இருக்குதே ஒருவேளை நம்ம நினைத்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, எல்லா கணக்கையும் தேவன் என்ன பண்ணுவார், அவர் வைத்திருக்கிறார். உன் கண்ணீரை அவருடைய துருத்தியில் அவர் வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த சிறியரில் ஒரு கலசம் தண்ணீர் குறிக்க கொடுக்கிறவனுக்கு அந்த பலனை நிச்சயமாக அடையாமல் போவதில்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போது தேவன் எல்லா கணக்கையும், நம்முடைய நன்மைகளுக்கான எல்லா விதமான கணக்கையும் அவர் வைத்திருக்கிறார். அதை அவர் என்ன பண்ணுவார், கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, அதை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் ஒரு நாளில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணுவார், கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நாம் செய்ய வேண்டியதான அந்த நன்மைகளை, நம்ம செய்ய வேண்டியதான அந்த உண்மையான அந்த விசுவாசமுள்ளதான வாழ்வை நம்ம என்ன பண்ணோம், தொடர்ச்சியாக நம்ம அதை செய்து கொண்டு இருக்க வேண்டும். விசுவாச வாழ்வை நாம் தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். சபையிலே இணைக்கப்பட்டவர்களாகவும், கிறிஸ்துவனுடைய அந்த திராட்சை செடியில் இணைக்கப்பட்டதான அந்த கொடிகளாகவும் எப்பொழுதுமே நாம் இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதி ஆகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதட்சணமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது அப்படின்னு, இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்குது. பிரியமானவர்களே, ஆனால் இங்கே இந்த இத்தாலியா பட்டளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பேர் கொண்டதான ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்த பொழுது, அவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்த பொழுது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்த பொழுது, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்த பொழுது, எப்பொழுதுமே அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறதான சூழ்நிலையில் அவன் என்ன பண்ண எதிர்பார்க்கல. தேவன் இப்படி பண்ணுவார், ஒரு தேவதூதன் வருவார், நம்மளை பிரதட்சமாக அவர் தரிசிப்பார், நம்மளுக்கு தேவன் என்ன பண்ணுறார், இப்பேற்பட்டதான ஒரு தரிசனத்தை கொடுப்பார் என்கிறதான ஒரு யோசனை நிச்சயமாக அவனுக்கு இருந்ததில்லை. அவன் செய்ய வேண்டியதை அவன் என்ன பண்ணான்னா, கொர்நேலியு தொடர்ச்சியாக அவன் உண்மையுள்ள உத்தமமுள்ள இருதயத்தோடு அவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தான். தான் மட்டும் நன்மையை அனுபவித்ததில்லை, தான் வீட்டார் அனைவரோடும் அவன் நன்மையை அனுபவிக்கிறதான ஒரு சூழலிலே அவ்விதமான ஒரு நல்ல ஒரு மனது கொண்டதான ஒரு மனுஷனாக இருந்தான். இப்போ பேதுரு கூட திரும்பவும் அவருக்கு ஒரு தரிசனம் வந்த பொழுது, திரும்பவும் அந்த பேதுரு என்ன பண்ணுறாரு, அவருடைய வீட்டுக்கு வரும்பொழுது அதனுடைய அப்ரோச்சை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 23, 24, 25 நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளில் அவர்களுடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரில் சிலரும்
அவனோடு கூட போனார்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியங்க. இன்றைக்கி ஒரு நன்மை கிடைச்சா நம்மளுக்கு மட்டும் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சுயநலமுள்ளதான ஒரு வாழ்க்கை. எனக்கு மட்டும் இது கிடைச்சா போதும், எனக்கு மட்டும் இந்த ஆசீர்வாதம் கிடைச்சா போதும், எனக்கு மட்டும் இந்த நன்மை கிடைச்சா போதும், நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் மட்டும் வளர்ந்தா போதும்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த கொர்நேலியுடைய அந்த ஒரு நல்ல மனசு, அந்த நன்மை செய்கிறதான அந்த குணமானது அது எப்பேற்பட்டதாக இருக்கிறதுன்னு சொன்னால், கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். ஒன்று, எல்லாரோட அங்கே என்ன பண்ணுறான், கொர்நேலியு காத்திருக்கிறான். இன்னொரு விஷயத்தை பார்க்குறோம், பேதுரு உள்ளே பிரவேசித்த போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு 100க்கு அதிபதிங்க, எவ்வளோ பெரிய ஆள். அவன் போய் இவ்வளோ ஒரு நன்மைகளை, தான தர்மங்களை தன் வீட்டார் அனைவரோடு அவன் செய்கிறான். ரெண்டாவது, அந்த பேதுருவுக்காக அவன் காத்திருக்கிறான், விசேஷித்த சிநேகிதரை அழைப்பிக்கிறான். மாறாக பேதுரு வரும்பொழுது அவர் கால் மாட்டில் போய் விழுறார். பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய ஒரு அர்ப்பணிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு தாழ்மை நிறைந்ததான ஒரு வாழ்க்கை, எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனசு நிறைந்ததான ஒரு வாழ்க்கையானது இங்கே கொர்நேலியுக்கு இருந்தபடினாலே தேவதூதனை அனுப்பி அவரை சந்திக்க வைக்கிறாங்க. பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட நம்ம கூட தேவனுக்கு உண்மையும் உத்தமம்னா ஒரு வாழ்க்கை வாழும்போது தேவனுக்கான ஒரு கனத்தையும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கான ஒரு கனத்தையும் கொடுத்து வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவனை சார்ந்து தேவனுக்கு உண்மையாக நம்ம செய்கிறதான வேலையில் உண்மையும் உத்தமமாக எதையும் எதிர்பாராத ஒரு எண்ணம் கொண்டதான ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு, நிச்சயமாக அவர் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் அதற்கு மேலாக ரட்சிப்பையும் நித்திய வாழ்வையும் தேவன் என்ன பண்ணுறாரு, கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் தேவனுடைய கருத்தில் தேவன் நிச்சயமாக ஒரு நாளில் நம்முடைய பக்கத்தை அவர் திருப்பி பார்க்கும் பொழுது நமக்கான நன்மைகளுக்கான ஒரு பிரதிபலனை, ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக.